இருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு கூட பாருங்க, கோவையில ஒரு பெரிய ஒரு மேம்பாலம். அதுக்கு யாரு பேரு? ஜிடி நாயுடு. நாயுடு எதுனா லாட்டின் வேர்டுன்னு தெரியல எனக்கு. இப்போ நாயுடு பேர் உங்களுக்கு ஜாதி பேரா உங்களுக்கு தெரியல. ரெண்டாவது, இந்த கவர்மெண்ட் யாருக்கான கவர்மெண்ட் அப்படின்னா ஆதிக்க சாதிகளுக்கான கவர்மெண்ட். இவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதியிலே பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகமா சில சமூகங்கள் இருப்பாங்க. அந்த சமூகங்களுக்கான கவர்மெண்ட் கூட இது கவர்மெண்ட் கிடையாது. ஆனா ஆதிக்க சாதிகளோட கவர்மெண்ட்டா இருக்கும். இப்போ அமைச்சர்லாம் பேசுறாங்க இல்லையா, நாயுடு சங்க மாநாட்டுக்கு போவாங்க. ஒரு அமைச்சர், இன்னைக்கும் அவர் அமைச்சராக இருக்கார், அவர் பேசுவாரு, நம்ம ஆட்சிக்கு வந்தா போதும், நீ ரெட்டியாருன்னு சொன்னா போதும், உடனே உனக்கு வேலை கொடுத்துரும் அப்படின்னு பேசினவங்கலாம் இதே சமூக நீதி அரசுல திராவிட மாடல் அரசு இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கோவையில வைக்கிறீங்க, கோவை சுற்றி தமிழ்நாட்டிற்காகவும் இந்திய விடுதலைக்காகவும் போராடிய எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க, கொடிக்காத்து குமரன் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்க பேர்லாம் வச்சா வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஜிடி நாயுடு யாரு? அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுடைய எடிசன் சொல்றாங்க. எடிசன் ஒரு விஞ்ஞானி. எடிசன் கண்டுபிடித்த பொருள் நம்ம பயன்படுத்துறோம். ஜிடி நாயுடு கண்டுபிடிச்ச பொருள் நீங்க தானே பயன்படுத்துறீங்களா? நான் எதுவும் பயன்படுத்துறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்து பொருள் இருக்கிற மாதிரி தெரியல. பெரியார் கூட இருந்தாரு, பெரியாருடைய உற்ற நண்பர் அப்படின்றதுக்காக அவரோட பேர் வைக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த பேர் வச்சதுக்கு வந்து போஸ்டர் ஒட்டி நன்றி தெரிவிக்கிறாங்க அந்த கூட்டம். அப்போ இந்த கவர்மெண்ட் யாருக்கான கவர்மெண்டா இருக்கு பாருங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, தமிழர் அல்லாத தமிழ் சமூகத்தில் பிறக்காத பல பேரை நீங்க அடையாளப்படுத்துறீங்க. உடனே வந்து இவங்கெல்லாம் தமிழ் தேசிய குரூப் போடுது, தூய தமிழ் தேசியம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம். சாதி பார்த்து வர்றது கிடையாது தமிழ் தேசியம். ஆனா அதே சமயம் இங்கே தமிழர்களாக இருக்கிறதுக்கான அடையாளத்தை நீங்க உங்களால கொடுக்க முடியுதா? ஏன் கொடுக்க முடியல? எப்படி இது இந்த கவர்மெண்ட் சமூக நீதி கவர்மெண்ட்ன்றீங்க, பெரியாருக்காக தான் எங்க ஆட்சின்னு சொல்றீங்க. ஜிடி நாயுடுன்றதுல நாயுடு எந்த லிஸ்ட்ல வந்து நமக்கு தெரியல. அப்ப இந்த சாதி ஒழிப்பு இவங்க பேசுறது பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்று வேலை. ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க ஐயா கருணாநிதி அவர்கள் பேர் தான். அதுல கூடுதலாக இந்த பேரெல்லாம் சேர்க்கணும். இதுல வேற விருப்பப்பட்டியல கொடுக்குறாங்க. எப்படிதானே உங்க அப்பா பேர் தான் வைக்க போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க விருப்பப்பட்டியல் கொடுத்தாருன்னா கொடுக்க காட்டினா திட்டமிட்டே பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டினுடைய தமிழ் தலைவர்கள், தமிழ் சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து உரிய மரியாதை கொடுக்கறது கிடையாது. ஏன் நம்ம வந்து கொடுக்க சொல்றோம்னா, தமிழ்நாட்டுக்காக உழைத்த ஒரு மனிதர்களை நீங்க அடையாளப்படுத்தினாதான் வருங்கால சந்ததிகள் இவங்க யாரு என்னன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு படிப்பாங்க. ஜிடி நாயுடுனா யாரு? பெரியாருடைய ஃப்ரெண்டு. ஓகே, ஓவர். அப்ப பெரியார் இப்ப திருப்பி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, பெரியார், அண்ணா, கருணாநிதி வந்து அங்க தமிழ்நாடு சொல்லிட்டு முடிக்க பாக்குறீங்க. அப்ப நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ